ஹாய், வணக்கம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றி நிறையா பேசுகிறோம். ஆனால் எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ அதுக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது. ரொம்ப காமனாக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா டெஸ்ட்டுக்குமே காலையில் வெறும் வயிற்றில் போகணும். ஸோ நைட்டு சாப்பிட்டதுலேருந்து 8 to 12 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்கள் ஃபாஸ்டிங் சாம்பிள் கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பேசிக் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இன்சுலின். ஸோ வெறும் வயிற்றில் இன்சுலின் எவ்வளோ இருக்குது? இப்போ நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுலேருந்து மார்னிங் நான் திருப்பி டீ காஃபி ஏதாவது கொடுத்து அதை சுகரை ஏற்றி இன்சுலின் சுரக்கணும் இல்லையா? அந்த ஸ்டிமுலஸ் இல்லாமல் இருக்கும்போது பேஸலாக எனக்கு எவ்வளோ இன்சுலின் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது தான் அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 7 மைக்ரோ IU/ml அப்படி அந்த லெவலுக்கு கீழே லெஸ் தேன் 7 இருக்குன்னா நார்மல். 7 to 12 இருக்குன்னா நீங்கள் ஏர்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். மோர் தேன் 12னா நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் ஆல்ரெடி லேண்ட் ஆகிட்டீங்க. மோர் லைக்லி நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். யூஸ்வலாகவே இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் எடுக்கும் போதே ஃபாஸ்டிங் குளுக்கோஸும் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கூட செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா HOMA-IR அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இது ஹோமியோஸ்டேட்டிக் மாடல் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது என்னென்னா ஒரு ஃபார்முலா. இதில் 2 வேல்யூ நமக்கு வேணும். ஒன்று ஃபாஸ்டிங் இன்சுலின், இன்னொன்று ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். இந்த ஃபாஸ்டிங் இன்சுலினை ஃபாஸ்டிங் குளுக்கோஸால் பெருக்கி அதை 405ஆல் வகுக்கணும். ஸோ இது ஒரு கால்குலேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1க்குள்ளே இருக்குது அப்படின்னா அது நார்மல். 1 to 2.8 வரைக்கும் ஒரு பார்டர் லைன். மோர் தேன் 2.8 வரீங்க அப்படின்னா நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே போல் மூணாவது டெஸ்ட், இந்த டெஸ்ட் இந்த HOMA-IR இருக்குல்ல, இது மாஸ் ஸ்க்ரீனிங். நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு கேம்ப் அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த 2ஐயும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ஸ்க்ரீனிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பாப்புலேஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோடு இருக்காங்க அப்படி பார்க்குறதுக்கு. இது வெறும் ஃபாஸ்டிங் இன்சுலினோட ஃபாஸ்டிங் குளுக்கோஸையும் சேர்த்து பண்ணுறதுனால ஃபாஸ்டிங் இன்சுலின் மட்டும் டெஸ்ட் பண்ணுறத விட இது பெட்டரான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இது அதை விட அக்யூரேட். அப்புறம் மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவான்டிடேட்டிவ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி செக் இண்டெக்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் என்னென்னா இது ஃபார்முலா உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இது 1/log இன்சுலின் ப்ளஸ் லாக் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இது 1 டிவைட் பண்ணுறோம். லாக் வேல்யூ டிவைட் பண்ணுறதுனால வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்சுலின் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ மோர் தேன் 0.339 இருக்குன்னா நார்மல். லெஸ் தேன் 0.3 இந்த வேல்யூ வருதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இது HOMA-IR விட அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இது மூணும் சுகரை வச்சு பார்க்குறது, இன்சுலின் வச்சு பார்க்குறது. நாலாவது என்னென்னா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு. இது செலவு கம்மி. பட் ஆனால் நமக்கு இன்சுலினோட பற்றி தெரியாது. பட் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இல்லை டயபெட்டிக்காக ஆயிட்டிங்களா, உங்களுக்கு சிம்டம் இல்லாமல் அந்த டயக்னோசிஸ் வேணால் பண்ணலாம். பட் இதோட ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸில் என்ன பண்ணணும்னா வெறும் வயிற்றில் நம்ம டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் 75 கிராம் குளுக்கோஸ் நீங்கள் சொல்யூஷனாக பண்ணி அதை குடிக்கணும். குடிச்சதுக்கப்புறம் 1 hour 2 hours டெஸ்ட் எடுக்கணும். இதில் அந்த 1 hour டெஸ்ட்டில் 160க்குள்ளே இருக்கணும். 2 ஹவர்ஸில் 200க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டயபெட்டிக். இந்த 140 to 199 இருந்தால் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக். அதே மாதிரி 1 hour டெஸ்ட்டு 160க்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக். ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் 110லேருந்து 126 வரைக்கும் இருந்தால் ப்ரீ டயபெட்டிக். ஸோ இதுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு நார்மலாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மீதி 3 டெஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து 5வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூட அசோசியேட்டட் டேமேஜ், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க்கும் உங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரீ டயபெட்டிஸ்லேயே உங்களுக்கு டயபெட்டிஸில் ஈக்குவலாக கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், அந்த அத்திரோஸ்க்ளீரோட்டிக் டிசீஸ், அதாவது ரத்த குழாய் அடைச்சி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் வர ரிஸ்க்கெல்லாம் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு ஆல்ரெடி ரத்த குழாய் டேமேஜ் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு பேசிக் டெஸ்ட்டு. இதை பற்றியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரைக்ளிசரைட் பை HDL ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கிறப்ப உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, கூட கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க்கும் அதிகமாகிடுச்சுன்னு நமக்கு எவிடன்ஸ். 6வது பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ஸ்கோர் ரிஸ்க். இதில் நீங்கள் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது ஓவர் வெயிட்டு, இன்சுலின் லெவலு, குளுக்கோஸ் லெவலு, பிபி, கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே அப்நார்மலாக இருக்கான்னு பார்க்குறது. ஸோ அதில் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்,
ஃபாஸ்டிங் ட்ரைக்ளிசரைட், ஃபாஸ்டிங் ஹெச்டிஎல், பிபி எவ்வளோ இருக்குது, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, இது எல்லாம் சேர்த்து கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு இந்த ஓவரால் எல்லா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட வர மெட்டபாலிக் டிஸார்டர், மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வர எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பார்க்குறது. இது வந்து கிளினிக்கல் பேராமீட்டரும் சேர்ந்தது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்க்குறப்ப எதுக்கு நம்ம இதை பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கு. நம்ம வந்து டயபெட்டிக் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி ப்ரீ டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜ்லையோ இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லையோ நீங்கள் பார்க்கும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் நார்மல் ஆக முடியும். ஸோ வாழ்க்கை முறை மாற்றம் மட்டும், ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் உங்களை எல்லா வியாதியிலேருந்தும் காப்பாற்றிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாம். ஸோ இது யாரெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கீங்களோ, ஓவர் வெயிட்டாவோ இல்லை ஒபீஸாவோ இருக்கீங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் டயபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஏற்கனவே லேடிஸாக இருந்தால் பிசிஓடி நீர்க்கட்டி மாதிரி இருந்திருக்கு, இல்லை ப்ரெக்னன்சி அப்போ சக்கரை வியாதியே இருந்தது, பிபி ஹையாக இருந்தது, ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறவங்க, அதே போல் உங்களுக்கு வந்து ட்ரைக்ளிசரைட், ஹெச்டிஎல் இதெல்லாம் வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா, லிபிட் ப்ரொஃபைல் அப்நார்மலாக இருக்குன்னா, இந்த ரிஸ்க் இருக்கவங்கலாம் டெஃபினட்டாக ஒரு தடவை ஸ்க்ரீனிங் பண்ணுறதுனால நீங்கள் நிறையா வியாதிகள்லேருந்து தப்பிக்க முடியுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.